அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் சென்ற காணொளியின் தொடர்ச்சியாக திருமூலர் என்பவர் யார், அவர் வாழ்ந்த காலங்கள் என்ன என்பதை ஆராய்வோம். திருமூலர் உடைய சமாதி திருமூலட்டானா என்ற இடத்தில் இருப்பதை பார்த்தோம். அவர் திருவாவடுதுறையில் இறுதியாக இருந்து இந்த திருமந்திரத்தை இயற்றினார் என்றும் பார்த்தோம். இந்த திருமந்திர அமைப்பு உலகத்தில் உள்ள அனைவரும் போற்ற விதமாக வர்ம, யோக, ஞான, கிரியை, சரியை என்னும் 4 வகை நன்னெறிகளை தாங்கியம் இது உள்ளது. இந்த திருமூலர் முதல் வரியை பார்க்கும்போது திருமந்திரத்தில் அவர் விநாயகரை பற்றி குறிப்பிடுகையில் 5 கரத்தானை யான முகத்தினை இந்திரன் இளம்பிறை போலும் ஈற்றிட்டானை நந்தி மகந்தனை நான கொழுந்தினை பொந்தில் வைத்தடி போற்றுகின்றானே. இதில் சிவபெருமான நந்தியம்பெருமான் என்ற பெயரில் குறிப்பிட்டு அவருடைய மகனான விநாயகர் என்று சொல்கிறார். இவ்வாறு சிவபெருமானை நந்தியம்பெருமான் என்று சொன்னவர் திருமூலரே. இந்த திருமூலருக்கு முதல் குருவாக, ஞான குருவாக, அருள் குருவாக இந்த சிவபெருமான எம்பெருமானே இருந்து அவருக்கு கற்பித்தையில் அந்த ஞானத்தை கொண்டு திருமந்திரம் உருவாயிற்று. இந்த திருமந்திரத்தில் நமச்சிவாய என்பதை திருமூலர் இம்மண்ணுலகில் நா என்பதை காஞ்சிபுரத்தில் மண்ணாகவும், அதாவது பூமி உபவத்தை குறிக்கும் வண்ணமாகும், மா என்பது திருவானைக்காவலில் நீராகவும், நீர்பூதத்தை குறிக்கும் வண்ணமாகும், சி அண்ணாமலையில் நெருப்பாகவும், தீபூதத்தை குறிக்க வண்ணமாகும், வா காலஹஸ்தியில் காற்றாகவும், காற்று போகத்தை குறிக்க வண்ணமாகும், யா சிதம்பரத்தில் ஆகாயமாகவும், ஆகாய போகத்தை குறிக்க வண்ணமாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திருஞானசம்பந்தர் பாடுகையில் திருவலஞ்சுழி விநாயகராகவும், சுவாமிமலை முருகனாகவும், திருவாரூரை சோமஸ்கந்தராகவும், சிதம்பரத்தை நடராஜராகவும், சீர்காழி பைரவராகவும், சூரியனார் கோயில் கும்பகோணத்தில் நவகிரகமாகவும், செய்ஞாலுரை இது செங்கனூர் என்று அழைக்கப்படுகிறது தற்போது சண்டிகேஸ்வரராகவும் வர்ணிக்கிறார். மேலும் நந்தியாகவும் சிவனை குறிப்பிடுகிறார். எனவே திருஞானசம்பந்தர் மற்றும் திருமூலர் இவர் இருவரும் சிவனை நந்தியம்பெருமான் என உணர்த்துவது, அதையே திருமூலர் திருமணத்தில் கூறியுள்ளதும் புலனாகிறது. என்னை திருமந்திரத்தில் இவர் என்னை நன்றாக இறைவன் படைத்தானே, தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு தந்திரம் 9 சார்பு 3000 சுந்தரன் ஆகம செம்மொழி தந்தானே என்ற வரிகள் மூலம் எம்பெருமான் சிவன் அவரை, அதாவது திருமூலரை நன்றாக தமிழில் இந்த திருமந்திரம் ஏற்று பணித்தார் என்று கூறுவதன் மூலம் இவர் இந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பது புலனாகிறது. மேலும் இவர் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர் என்பது உறுதியும் காண முடிகிறது. மேலும் திருமூலர் தமது இறைவி யார் என்ற கேள்விக்கு செந்தமிழ் மறைமுறை ஏட்டை திருக்கையில் உள்ள நங்கை என்று குறிப்பிடுகிறார். அதாவது வேத ஆகமங்களை சுவடி உருவமாக கையில் வைத்துள்ள மனோன்மணியே என்பது இந்த ஏழங்கை நங்கை இறைவி என்ற அவரின் சொற்றொடர்கள் அறிய முடிகிறது. இதன் மூலம் வேதம் தமிழில் இருந்தது என்று அறிய முடிகிறது. அது எல்லாம் உள்ள பெருவெள்ளத்தின் போது அழிந்து போக இந்த வேதங்களின் சமஸ்கிருத பதிவுகளை நாம் தற்போது கொண்டுள்ளோம். இந்த சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேதங்கள் கிமு 14,000 வாக்கில் உருவாகின. ஆனால் அதற்கு முன்பே தமிழ் வேதங்கள் இருந்துள்ளன. அவை எம்பெருமானால் முதலில் தமிழ் உருவாயிற்று.
பின்பு அதை தேவி அவர்கள் விஷ்ணுவிற்கு உரைக்க, விஷ்ணு பிரம்மாவிற்கு உரைக்க, பிரம்மா தனது மகன்களான சனத்குமாராகிய சனகா, சனந்தா, சந்தானா மற்றும் சனத்குமார் என்பவர்களுக்கு மனதின் மூலம் உரைக்க அவர்கள் இந்த வேதங்களை வாய்மொழியாக சொல்லி வந்து அந்த வேதங்கள் நூலொடியில் வந்துள்ளன என்று அறிய முடிகிறது. இதை பறைசாற்றும் வண்ணம் திருமந்திரம் அமைத்த விதத்தை ஆராய்ந்தால் மேலும் அது நமக்கு வலு சேர்க்கிறது. இந்த திருமந்திரத்தில் அவர் ஒவ்வொரு வேதங்களையும் ஒவ்வொரு முறையில் கையாண்டுள்ளார். அதை கீழே காண்போம். இவ்வாறு எம்பெருமான் படைத்த வேத ஆகமங்களை சாரமாகத்தான் கொண்டு இந்த திருமந்திரம் விளங்குகிறது. இந்த திருமந்திரம் 9 தந்திரங்களாக திருமூலர் உருவாக்கியுள்ளார். இதில் முதல் தந்திரம் காரண ஆகமத்தையும், 2ஆம் தந்திரம் காமிக்க ஆகமத்தையும், 3ஆம் தந்திரம் வீர ஆகமத்தையும், 4ஆம் தந்திரம் சித்த ஆகமத்தையும், 5ஆம் தந்திரம் வாதுளை ஆகமத்தையும், 6ஆம் தந்திரம் வியாமன ஆகமத்தையும், 7ஆம் தந்திரம் கலோத்ராக ஆகமத்தையும், 8ஆம் தந்திரம் சுப்ரகம ஆகமத்தையும், 9ஆம் தந்திரம் மகுட ஆகமத்தையும் அடிப்படையாக கொண்டு அதன் சாரத்தையே திருமந்திரமாக இயற்றியுள்ளார். இதில் இந்த முதல் தந்திரத்தில் நீதி கூறும் அறிவுரைகளும், 2ஆம் தந்திரத்தில் அடியார்களை நிந்திப்பதும், கடவுளை நிந்திப்பதும், கோயில்கள் அளிப்பதும் போன்ற தீய செயல்களை கைவிட வேண்டும் என்றும், 3ஆம் தந்திரத்தில் யோகத்தை பற்றியும், 4ஆம் தந்திரத்தில் மந்திரம் மற்றும் சக்கரம் அதனை சார்ந்த வழிபாட்டு முறைகள் பற்றியும், தெய்வம் பற்றியும், 5ஆம் தந்திரத்தில் சைவ சித்தாந்தம், சரியை, கிரியை, யோகம், ஞானம், சன்மார்க்கம், சகமார்க்கம், சட்புத்திர மார்க்கம், தாசமார்க்கம், சோலோக்கம், சாமீப்பியம், சாருப்பம், சாயுச்சியம், சக்தினிபாதம், புறச்சமய தூடானம், நிராசாரம், உட்சமம் என்று பல்வேறு விஷயங்களை பற்றியும், 6ஆம் தந்திரம் சிவனை பற்றியும் அவரை அடையும் வழிமுறைகளை பற்றியும், 7ஆம் தந்திரம் யோக கோட்பாட்டையும் சிவனுடைய வழிபாட்டு முறைகள் மூச்சு பயிற்சி பற்றியும், 8ஆம் தந்திரம் ஆன்ம அனுபவத்தின் போது இந்த உயிர் அடையும் பல்வேறு அவஸ்தைகளும் பசுபதி பாசம் இவற்றை பற்றியும் அணுக்களின் தன்மை பற்றியும் கூறியுள்ளார். 9ஆம் தந்திரம் பஞ்சாட்சரம் சமாதி, தேகத்திரியா, காலத்திரியா, உண்மை ஞானத்தின் சிறப்பு இவைகளை பற்றியும் உரைக்கிறது. இதன் மூலம் திருமூலர் ரிக்வேதத்தை ஞான யோகமாகவும், யஜுர்வேதத்தை கர்மயோகமாகவும், சாமவேதத்தை பக்தி யோகமாகவும், அதர்வணவேதத்தை கிரிய யோகமாகவும் இத்திருமந்திரத்தில் கையாண்டுள்ளார். மேலும் உபநிஷத கருத்துக்களையும் ஆகமத்தையும் பிரதானமாக கொண்டு இத்திருமந்திரத்தில் இந்த வேத வழிபாட்டு முறைகள், உபனிஷத் தந்திர வழிமுறைகளை எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து கையாண்டுள்ளார். மேலும் வேதத்தில் குறிப்பிட்டுள்ள அக்னி, இந்திரன், வருணன், சோமா போன்ற கடல்களை நம் உள் நின்று வழிநடத்தும் சக்திகளாக காண்பித்துள்ளார். அவை முறையே அக்னி குண்டலி சக்தி மற்றும் ஜடாகிரணியாகவும், வருணனை நமது நீர் மற்றும் புராணை உடனும், இந்திரனை புலனடக்கணமாகவும், சோமனை சகஸ்காரத்தில் வழிந்தோடும் ஆனந்தமாகவும் காண்பித்து பல தந்திர உக்திகளை கையாண்டு நாம் எப்படி இறைநிலை அடையலாம் என்று முதலில் நமக்கு வழிகாட்ட என்ற சித்தாந்தவாதி திருமூலரே ஆவார். இந்த திருமந்திர கருத்துக்கள் அதன் அமைப்பை ஆராய்ந்தாலே இது 4 வேதங்களை சரியா, கிரியா, ஞானம், பக்தி கொண்டும், மேலும் இந்த ஷட் தரிசனங்களான கிமு 11,200 இயற்றப்பெற்ற நியாயசூத்ரா, கிமு 11,100 இயற்றப்பெற்ற பூர்வ மீமாம்சா மற்றும் சாங்கியா, கிமு 10,900 இயற்றப்பட்ட உத்தர மீமாம்சா, கிமு 7,000 வாக்கில் இயற்றப்பட்ட யோகசூத்ரா மற்றும் வைசேசிகா போன்ற சட் தரிசனத்தில் உள்ள கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக இந்த திருமந்திரம் நூல் இருப்பதால் இது கிட்டத்தட்ட கிமு 7,000 வாக்கிலே உருவாகியிருக்கலாம் என்று இதன் மூலம் தெள்ளத் தெளிவாக நாம் அறிய முடிகிறது. இந்த வைசேசிகாவில் பார்த்தீர்கள் என்றால்
கிமு 7000 வாக்கிலே அணுக்களின் இயக்கம் பக்கம் பற்றியும் அணு விஞ்ஞானத்தை பற்றியும் பேசியுள்ளார்கள். அப்போது நம்ம முன்னோர்கள் எவ்வளவு முன்னோடியாக இந்த அணுக்களின் தத்துவத்தை பற்றி கூறியுள்ளார்கள் என்று அறிய முடிகிறது. எனவே தான் திருமூலர் இந்த அணுக்களை பற்றி பேசும்போது அவர் உள்ளார்ந்த விஷயங்களை 4,48,400 விதங்களில் நாம் இந்த விஷயங்களை பெறுகிறோம் என்று கூறுகிறார். அணுக்களின் தன்மை உள்ளது என்று சொல்கிறார். இன்றைக்கி அதே சயின்ஸ் நமக்கு 1,10,00,000 டேட்டாஸ் இந்த பிரெயினுக்கு வருது. அதில் 40 பைட்ஸ் தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம், அதை வச்சு தான் இயங்குறோன்னு சொல்லுது. அப்போது திருமூலர் அதை 4,48,500 விதம் என்று சொல்லுவதிலிருந்து இதுக்கும் முன்னோடியாக திருமூலர் உணர்ந்திருந்தார் என்று பொருட்களின் தன்மையை அவர் அறிந்துள்ளார் என்று தெரிகிறது. எனவே இந்த திருமூலம் இயற்றப்பட்டது இந்த பதஞ்சலி மற்றும் திருமூலர் சமகாலத்தில் வாழ்ந்து, திருமூலரும் பதஞ்சலியும் அவருடன் இன்னும் 6 பேரும் நந்தியம் பெருமானிடம் இந்த வேத ஆகமங்களை கற்றுத்தந்தது ஒரே காலகட்டம், ஒரே சமயத்தில் பயின்றுள்ளார்கள். இது திருமூல வரிகள் மூலம் அறிய முடிகிறது. எனவே இந்த திருமந்திரம் இதே கிமு 7000 வாக்கில் இயற்றப்பட்டிருக்கலாம் என்பது அடியன் கருத்து. மேலும் திருமூலர் ஆனால் இந்த திருமந்திரம் ராமாயணம் மகாபாரதம் மேற்கோள் எதுவும் இல்லாமல் இருப்பதால் இது ராமாயண காலத்தின் முந்தையது என்று அறிய முடிகிறது. இந்த திருமந்திர நூல்கள் கிமு 1003 வாழ்ந்த திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறை சிவனை நோக்கி நந்தி பக்கத்தில் நின்று பாடுகையில் இந்த திருமந்திர நூல் அங்கே இருப்பதை தன்னுடைய ஞானக்கண்ணால் உணர்ந்து அதை மீட்டெடுக்கிறார். இவ்வாறு திருமந்திரம் நமக்கு கிடைக்கப்பெற்றது. எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது திருமூலர் கிமு 700 வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் இருப்பது என்று சொல்கிறோம். ஏனென்றால் 4 காலத்தில் திருஞான சம்பந்தர், அப்போ சுந்தர மாணிக்க வாசகர், வள்ளலார் இவர்களெல்லாம் திருமூலரை எடுத்துக்கால் காட்டி திருமந்திரத்தை எடுத்துக்கால் காட்டி அந்த சித்தாந்தங்களை தங்களுடைய வரிகள் வெளிப்படுத்தியுள்ளார்கள். எனவே இவர் 4 முன் இவர் வாழ்ந்தவர் என்று புலனாகிறது. எனவே திருமூலர் என்பவர் இந்த பதஞ்சலி காலத்தில் வாழ்ந்தவர் என்பது அவர்கள் வழிகளின் மூலம் புரிய வருவதால் திருமந்திரம் இந்த கிமு 7000 வாக்கில் இயற்றப்பட்டிருக்கலாம். இவர் 4 முன்னர் வாழ்ந்தவர். இவர் ஒரு நாயன்மார்கள் ஒருவரும் ஆவார். மேலும் திருமந்திரத்தை பற்றி நமது பாண்டிய நாடு விஷயத்திலும் இத்தலப்புராணம் வருகிறது. எனவே திருமண வரலாற்று காலம் நமக்கு இந்த கிமு 7000 என்பதில் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் எப்பொழுது அவர் பிறந்தார் என்பதை பற்றி நமக்கு அறியவில்லை. ஆனால் இந்த திருமந்திரம் திருமூலரால் கிமு 7000 வாக்கில் இயற்றப்பட்டுள்ள என்பது அறிய முடிகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இதுக்கு ஆதாரமாக சதுரகிரி தலப்புராணத்தில் இந்த திருமூலரை பற்றிய வரலாற்றை காலங்கி கூறியுள்ளார். இந்த தலப்புராணம் திருமூலரை பாண்டிய நாட்டுடன் தொடர்பு படுத்தியுள்ளது. எனவே திருமூலர் என்பது பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர் என்பதும் இவர் கிமு 7000 வாக்கில் வாழ்ந்திருக்கிறார். அவர் தோற்றம் மறைவு எப்பொழுது என்று நமக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் திருமந்திர வரிகளிலிருந்து இந்த திருமந்திரம் 3000 ஆண்டுகளாக ஏற்றப்பட்டது என்று எடுத்துக்கொண்டால் அப்படி பார்க்கும்போது கிமு 3000 வரை இவர் உயிர் வாழ்ந்துள்ளார் என்பது தெரிய முடிகிறது. இதன் அடியன் திருமூலரை ஆராய்ந்ததில் கிடைக்கப்பெற்ற ஒரு சில தெளிவுகள் இதை உங்களுக்கு முன் சமர்ப்பித்திருக்கேன். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.